ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப்டர் 50. நான் ஸ்ரீபிரியா கணேஷ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டே ஃபுல்லாக நான் வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். டே இன் மை லைஃப், ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக சொல்ல போகிறேன். ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்து இன்றைக்கி கொஞ்சம் வாக் போக முடியல. ஸோ கொஞ்சம் வந்து வீட்லேயும் வேலை இருந்தது. அப்புறம் வாசலில் ஆஸ் யூஷுவல் பெருக்கி துடைச்சிட்டு கோலம் போட்டாச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து ஆக்சுவலி ஓணம் இல்லையா? ஸோ அதுக்காக கொஞ்சம் ஓணம்காக பூக்கோலம் போடலான்னு சொல்லிட்டு பிளான் நிறையா பூலாம் வாங்கி வச்சாச்சு. நேற்றுக்கே நான் வாங்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே பிரித்தும் வச்சாச்சு. பூவெல்லாம் பிரித்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓட்ஸும் கடல மாவும் போட்டு தோசை. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஓட்ஸ் அண்டு கடல மாவு ப்ரோட்டீன் ரிச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து தோசை. நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் கட்டு இதுதான் ஓட்ஸ் தான். ஸோ அது வந்து என்ன பண்ணணும், மிக்சியில் வந்து நல்லா ஒரு ஃபைனாக பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 2 கப்பு ஏதோ மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு 2 கப்பு எடுத்தோம் அப்படின்னாக்கா 1 கப் வந்து கடலை மாவு. ஸோ போட்டுட்டு அதிலே வந்து கேரட்டு, அப்புறம் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு தோசையாக நம்ம வந்து வாத்துடலாம். உங்களுக்கு அதிலே வந்து சொரக்காய் போட்டுக்கணுன்னா நம்ம சொரக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லாட்டினா வெங்காயம் போடுறனாலும் போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படியோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஹெல்த்தி டயட்டுக்கு வந்து இது நல்ல ரெசிபி இது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து ஒரு ஊற வைக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஊறணும். ஒரு ஈவன் ஒரு ½ நாள் ஊறினா கூட போதும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து நல்லா ஊறிட்டு நல்லா தோசை மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதினா சட்னி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இருந்தது. ஸோ இதுலேயே நான் வந்து கேரட் போட்டுட்டேன் இன்றைக்கி. அதனால் வெள்ளரிக்காய் மட்டும் எடுத்துகிட்டு தோசை இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை ஆச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த லிவிங் ரூமில் வந்து கொஞ்சம் அந்த பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் கிடுகிடுன்னு சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது 2 தோசை நம்ம வந்து சாப்பிட்டா போதும். அது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தோசையும் வந்து சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இதிலே நீங்கள் வந்து சொரக்காவும் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் போட்டிங்கனாக்கா இனிமேல் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ½ டம்ளர் டீ எடுத்துட்டேன். சரி வேலை பார்க்கணுமே அப்படிங்கிறதுனால டீ எடுத்துட்டேன். இந்த பிராஸ் ஐட்டம்ஸும் ஆல்ரெடி நான் எப்படி க்ளீன் பண்ணுறது என்னங்கிற ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து இன்றைக்கும் அப்படி தான். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து கோலம் போடுறதுக்காக இந்த இடம் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பிராஸ் ஐட்டம்ஸு இது எல்லாமே வந்து சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்புறம் அந்த ஸ்டாண்டு ஒன்று இருக்கு இல்லையா, அதை தூக்கி வெளில வச்சுருவேன். அந்த இடத்துல தான் வந்து பெருசாக கோலம் போடலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. ஸோ அதையும் எடுத்து வச்சுருவேன். நான் வச்சுட்டு ஹாலை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக போடலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. அது எப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அந்த பூக்கோலம் மற்றபடி ரங்கோலி அதெல்லாம் போடுவேன். பட் இது வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எப்படியும் நைட்டு இல்லை இன்றைக்கி நைட்டு போடுவேன். அப்படி இல்லாட்டினாக்கா நாளைக்கு மார்னிங் தான் போடுவேனா இருக்கும். ஏன்னா இப்போ நைட்டே நம்ம போட்டு வச்சிட்டோம்னாக்கா இப்போ பூ வாடி எடுத்தனா கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா டிவி போட்டுகிட்டே தான் ஆக்சுவலி நம்ம வேலை பார்ப்போம் இல்லையா? நான் நார்மலாக ரொம்ப டிவி பார்க்குற பழக்கம்லாம் இல்லை. எந்த சீரியல் எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்கும்போது யூடியூப் போட்டுட்டு பாட்டு கேட்குறது இந்த மாதிரி கேட்குறது தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஷாவோட வீடியோ வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஆக்டர் பாலா பற்றி, கேபிஒய் பாலா பற்றி. ஸோ அவரோட அந்த காந்தி கண்ணாடிங்கிற படம் வருது இல்லையா? ஸோ அதோட இதுவும் நான் வந்து வெஹின் ரூட்ஸில் வந்து பார்த்தேன். எவ்வளோ பேர் நீங்களும் பார்த்தீங்க. பாலா வந்து இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். அது வந்து அவரோட இந்த மாதிரி ஹெல்பிங் டெண்டன்சி, செல்ஃப்லெஸ்ஸாக தனக்குன்னு வச்சுக்காமல் மற்றவங்களுக்கு இருக்கிறத வந்து ஒரு 90% வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அவரோட மூவி வந்து ஐ திங்க் ஃப்ரைடே நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ எனக்குமே வந்து நார்மலாக நான் படம் எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா தேட்டரில் தான் போய் நான் பார்ப்பேன். ஸோ மற்றபடி வந்து டிவியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன். பிடிச்சிருந்தா ஏன்னா எனக்கு தெரியும் அதை ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே நிறையா சினி ஃபீல்டு இருக்கிறனால ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஈவன் நானே ஒரு சின்ன வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு வரத்துக்கு அவ்வளோ டைம் ஆகும். எனக்கே டைம் இருக்காது. அதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது.
ஸோ ஆல் தி பெஸ்ட் டு கேபிஒய் பாலாக்கு வந்து ஆல் தி வெரி பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் பார்த்தீங்கன்னாக்கா பரிதாபங்களுடைய தான். ஸோ இது வந்து என் சன் தான் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணாமல் நீ இதை பாரு, செம ஜாலியாக இருக்கும். என் சன் யூஎஸில் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும்போதெல்லாம் வந்து நான் இதுதாம்மா பார்ப்பேன், நான் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், மைண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த பரிதாபங்களோட கோபி அண்டு சுதாகரோட இது பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி இப்போ ஐ திங்க் நேற்றுக்கு 2 நாள் முன்னாடி மனைவி இதுன்னு போட்டிருந்தது, ஒரு இது வந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்டிலலாம் எப்படி இருப்போமோ அதே போலே தான் இருக்குது. ஸோ எனக்கு அதை அப்படியே கேட்டுட்டு சிரிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் அது எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ நமக்கு அப்படியே எனக்கு யூஸ்வலாக நான் என்ன பண்ணாக்கா நைட்டு வந்து படுக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமெடி பார்த்துட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். இல்லாட்டினா ஏதாவது ஒரு பாட்டு கேட்குறது. மேக்ஸிமம் நான் மொபைல் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்ப்பேன். பட் அப்படியே நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பரிதாபங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னாலே போதும், நமக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ பரிதாபங்கள் சேனலில் எவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஸோ பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பிளான்ட்டு வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, இது இண்டோர் பிளான்ட்டு. இண்டோரில் சூப்பராக உங்களுக்கு வந்து இது வரும். அது கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. கட் பண்ணி சில இதெல்லாம் காஞ்சி இருந்தது. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் கொண்டு போயிட்டு செடியை ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து வைக்கிற பிளான் தான் அது. ஸோ அதனால் அதுக்கு தான் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்லி எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து டைமே இருக்கிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி நான் மார்னிங் வந்து ஃப்ரீயாக இருந்தேன். ஒரு 4 o'clock 5 o'clock தான் ஜிம் போகிற பிளான் இருந்தது. அதனால வந்து மார்னிங் வந்து ஒரு 10:30 11 இந்த க்ளீனிங் ஒர்க்கில் வந்து ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக வந்து அந்த டைமில் நான் ஜிம் போகிறதுனால எனக்கு வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இருக்காது. ஜிம் போயிட்டு ஒரு 12:30 நான் வந்தேன்னா டயர்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு நேப், தூக்கம் வராது எனக்கு, ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்து பாத்திரம் தேய்க்கிறது, அது மாதிரி ரெகுலராக ஒர்க் வந்துட்டு இருக்கனால க்ளீனிங்கிறது என்னால் உட்காந்து பண்ணவே முடியாது, டைமே இருக்காது. ஸோ இன்றைக்கி தான் எனக்கு வந்து டைம் இருந்தது. சரி கடகடன்னு இதை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து வீட்டை வந்து பெருக்கியாச்சு. அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பாத்ரூமில் கொண்டு போயிட்டு நல்லா அலம்பி தண்ணி வடிகட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் வீட்டை வந்து பெருக்கி நல்லா தொடச்சாச்சு. ஆக்சுவலி நான் வந்து இது வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகுது ரோபோ வாங்கி. இது வேக்கம் பண்ணுறதுக்கு, வீட்டெல்லாம் பெருக்கி துடைக்கிறதுக்கு 1 month ஆகுது. எனக்கு நல்லா ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பையன் தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இதை வாங்கிக்கோமா, நீ அந்த வேலை உனக்கு குறையும், நீ மற்றதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அதனால் வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு வீட்டை வந்து சும்மா நான் வந்து பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் தலைவர் தான் வந்து எங்கள் வீட்டு செல்லக்குட்டியவர். ஸோ இவர் தான் ஃபுல்லாகவே வீட்டை வந்து க்ளீன் பண்ணி ஒரு 40 minutes ஆகும் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் சின்ன சின்ன இதெல்லாம் கூட உங்களுக்கு மைன்யூட்டாக இருக்கிற குப்பையெல்லாம் கூட அது வந்து சூப்பராக வந்து சக் பண்ணி எடுத்துரும். ஸோ நல்ல வெரி யூஸ்ஃபுல். உங்களுக்கு நான் அப்புறமா டைம் கிடைக்கும்போது அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் போடுறேன். அப்புறம் அதுலேயே வந்து மாப்பும் பண்ணிக்கலாம். அதுவே வந்து உங்களுக்கு தண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா மாப்பும் பண்ணி கொடுத்துரும். பட் நான் வந்து எனக்கு சரி கையால் நம்ம வந்து கொஞ்சம் அந்த கார்னர்ஸ்லாம் வந்து அதால் ரொம்ப பண்ண முடியாது. அதனால் நம்ம இப்போ டஸ்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபுல்லாகவே மாப் பண்ணிட்டேன். ஸோ மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஜிம் வந்து கிளம்பி போயாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock நான் வந்து ஜிம் கிளம்பிட்டேன். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 6 மணி ஆச்சு. எனக்கு சாலிடாக வந்து 2 hours ஆகிடும். ஸோ போயிட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 hours ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து சுக்கு காஃபி குடித்தேன். குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது என்னோடய மாடி தோட்டம், டெரஸ் கார்டன். பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ்லாம் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. எனக்கு மார்னிங் போக டைமே இல்லை. ஸோ இப்போ போய் பார்த்தா அவ்வளோ அழகாக நிறையா வந்து பூத்து இருந்தது. சரி நாளைக்கு ஓணத்துக்கு வந்து இதுலேருந்து கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம், நம்ம வீட்டு பூ இல்லையா, ஸோ அதுலேருந்து பறித்து நம்ம சாமிக்கும் வச்சுக்கலாம், ஓணத்துக்கும் கொஞ்சம் வந்து இந்த பூக்கோளத்துக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோடய மாடி தோட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூச்செடி இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தக்காளி, இதெல்லாம் வந்து புடலங்காய், நீட்ட புடலை, குட்டை புடலை, இந்த மாதிரி நிறைய வந்து மாடியில் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். என்னோடய டெரஸ் கார்டன் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நான் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஏன்னா இப்போ நேற்றுக்கும் தண்ணி விடலை, அதனால் செடி இன்றைக்கி விடாமல் இருந்தோம்னாக்கா செடியெலாம் வாடிடும். ஸோ எனக்கு இப்படி தான் ரொம்ப டைட்டாக இருக்கும், டைமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே பேக் டு பேக் எனக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெரஸும் இருக்கிறனால எனக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், நான் கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே ஒரு 6:15க்கு வந்தேன்.
முடிச்சுட்டு நான் போகும்போது மணி 7:15. வெறும் தண்ணி மட்டும் நான் விட்டேன். இப்போ இது எது நான் க்ளீன் பண்ணணும், ப்ரூன் பண்ணணும், அந்த வீட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ எனக்கு டைம் வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கூட பத்தாதுங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். எனக்கு கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபுல் பேக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். பட் அது இருக்கிறதுனால எனக்கும் ஹாப்பி தான். ஆக்டிவாக நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதர் இதுலலாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இருக்காது. எந்த நெகட்டிவ் இதுக்கும் எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. நம்ம வேலையே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிறது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோடய மாடி தோட்டம். ஸோ இதை முடிச்சுட்டு நான் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் டின்னர் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்தாங்க, ஒரு டீ குடிச்சிட்டு டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். 7 மணி 7:30யோட 7:15க்கு டீ குடித்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. அதுக்கப்புறமா வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹாட் வாட்டரில் லெமன் மட்டும் பிழிஞ்சு குடிச்சிருவேன். அவ்வளோதான் என்னோடய டின்னர் வந்து இன்றைக்கி ஓவர். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா குளிச்சுட்டு இது ஆரம்பித்தாச்சு. இந்த பூக்கோலம் போடுறதுக்கு அவுட்லைன்லாம் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. நாளைக்கு மார்னிங் தான் வந்து பூக்கோலம் போடுவேன். ஸோ அதை நாளைக்கு நான் வீடியோவாக போடுறேன், பாருங்கள். குட் நைட்.